மண்ணிலாடும் பாட்டு பாட பிடிக்காம எந்திரிச்சு போறாரியா என்னும் திருமந்திரம் அதை நாடும் சொல்வேன் டேலாமோ டேலாமோ டேலா டேலா டேலாமோ 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 கண்ணுக்குள் 100 நிலவா இது ஒரு கனவா கைகுட்டை காதல் கடிதம் எழுதிய உறவா வரவில்லை தொடவில்லை ஏனோ விட இன்னும் பெறவில்லை வாழ்க்கை வருமா ஆண்டவன் 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 தரிசனமே தரிசனமா மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே ஆண்டவன் தரிசனமே மெய் அடியார் வேண்டிடும் அனுபவமே இசையாய் தமிழாய் இருப்பவனே இசையாய் தமிழாய் இருப்பவனே எங்கும் சிவமயமாய் நிலைப்பவனே பழனிமலை முருகா பாமுருகா தைப்பூச திருவிழாவுக்கு பயங்கர கூட்டம் முருகா பழனிமலை நாள் ஒவ்வொன்றும் திருப்புகழ்வாய் உண்மை பொருளால் உந்தனையே நானே சில நாள் வாழ்ந்தாலும் செம்மையை தேனே செந்தமிழ் அமுதே நீயும் நானும் கூடி கலந்திட வரமொன்றுதான் முருகா மகிழ்ந்திட வரமொன்றுதான் முருகா தனத்தை உருவாக்கும் காரணனே நாட்டிய திருக்கோலம் பூரணனே அந்த காலனையும் உதைக்க புரணனே பரிபூரணமே ஆரவாயன ஓடவா 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 காலத்தை வாக்கும் காரணமே நேத்தா பாட்டும் நானே பாவமும் நானே பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் புள்ளை நான் பாட வைத்தேனே பாட்டும் நானே பாபமும் நானே சக்திக்கா ஜகா புகா தரிசனி தரிசனி தபம கரி சமகரி மம கதப கரி மகம மத மம நிசா சரளா சித்ரா கோயிலா கோயிலாலே புரியா சரிக ரிக 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 ரிசனி தரிசனி சரிகா ரிகா ரிகு ரிகு மகா சரிக ரிக 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 ரிசனி தபரி தரிசனி தரிசனி தபம கரி சமகரி மம கதப கரி மகம மத மம நிசா தரி வந்து வந்துச்சா ரிகா ஏய் எங்க ஓடுற இந்த ஜுமக்கு ஜுமக்கு ஜன்ன ஜுமக்கு ஜன்ன ஜுமக்கு ஜுமக்கு திண்டா திண்டா ஜுமக்கு ஜுமக்கு திண்டா 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 மே அரக்குல மிச்சம் திண்டா டீ வாங்கி தந்தா தேவல திண்டா சகரிக சரினி அடி சரினி சதா நீ சரி பாபமா பதனி சரி 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 நம்ம கேட்டது சரி 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 தக சரி தகிட்ட சுண்டு தாகுன் திமிட்ட நாகரு என்னையா சொல்ற தக தரி தகிட்ட சுண்டு தரி திமிட்ட தந்திரகிட திந்திரகிட தொந்திரகிட பரனே அருமையா நாங்கெல்லாம் சங்கீத குடும்பத்துல பிறந்தாங்க
இருக்க வேண்டிய ஆளே கிடையாது. ஐயா எனக்காக ஒரு பாட்டு பாடுறீங்களா? இந்த அடிய மேல அடியே மகிழே அடியே மகிழே உனக்காகத்தான் பிறந்தே போலக நானும் உலகத்தையே மறந்தே தெரிப்பு தவணி அழத்தர கொள்ளுது என் மனசு கூட்டித்தான் பின்னால் வர சொல்லுது பேரோடுதான் சாஞ்சே நானும் ஏனோ இப்ப காண எதை காணா இது காணாமல அந்த புள்ளே எந்த புள்ளே பேரோடுதான் சாஞ்சே நானும் ஏனோ இப்போ என்ன காணும் கண்ணம்மா உன்னால பொழுதெல்லாம் நான் வாடுறேன் அடிக மகிழே ஏனோடுதான் சாஞ்சே நானும் ஏனோ இப்போ என்ன காண பேரோடுதான் சாஞ்சே நானும் எதுவுமே சுத்தமா காணும் ஏனோ இப்போ என்ன காணும் ஏனோ இப்போ என்ன காணும் அபாஸ்ரா நல்ல கண்ணம்மா உன்னால பொழுதெல்லாம் நான் பாடுறேன் கண்ணம்மா உன்னால பொழுதெல்லாம் நான் பாடுறேன் நல்லா பாடுவீங்க எனக்கு தெரியும். நீங்க போயிட்டு வாங்க ஒன்னும் அவசரம்ல போயிட்டு மெதுவா வாங்க இன்னும் அவசரம்ல 5 நிமிஷத்துல வந்துருங்க 3 மணிக்கு முடிக்க ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா அவச்சாரம் செய்தவராகினும் இல்லம் தேடி வந்தால் விபச்சாரம் செய்யக்கூடாது உபச்சாரம் செய்வது தமிழர் மரபு ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்கள் ஒழிந்து போய் ஓடி வாடி 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 ஓடி ஓடி போயிட்டான்ல ஓடி போயிட்டாங்க மலப்பாறை நிக்கிறேன் யாரு அந்த சுந்தரா இல்லங்க அது இல்ல காயமேது பொய்யடா வெறும் காற்று எடுத்த பொய்யடா மயமனார் உயவன் செய்த மண்பாண்ட எக்கோ கட் பண்ணுங்க இப்ப வேணாம் ஒரு மனமாகி இன்ப சுமந்து வந்து கருவாடு வறுத்து ரசம் வச்சு சாம்பார் புளிக்குழம்பு என்ன கருவாடு சாம்பார் புளிக்குழம்பு இதெல்லாம் கவியாயோ? நான் என்ன பேசுறேன் நீ என்னையா பேசுற? நீங்க பேசுறதுதான் பேசுறேன். மானமே நன்னா மனமன் மனமன் ஆனாமன்னா நானி நானும் ஈனமா மானாமனன் முன்னி முன்னி நின்னும் ஆனா மணிமேனி மான் இந்த மாதிரி பேசுறது தான் எனக்கு எரிச்ச வர்றது. அப்புறம் பிடிச்சி போட்டு அடிக்கிறது, அப்புறம் அடிக்கிறாங்கன்னு குறை வேற சொல்றது. காலையில வண்டியில போகும்போதெல்லாம் இவங்களும் 15 பேரை அடிப்பா இல்ல. ஏய் சொன்னியாலே எனக்கு வண்டியில அடிக்கிறாங்கற ஏண்டா அப்பனா ஒழுங்கா பேசு, மரியாதை அடிச்சா அடிச்சம் தான் சொல்லுவாங்க, முத்தம் கொஞ்சம் தான் சொல்லுவாங்க. மரியாதையா பேசியா? இருங்க தம்பி இருங்க. சும்மா மேடையில இங்க பாருங்க, மேடையில போட்டி போடணும்னு நினைச்சா அதுக்கு ஒரு திறமை இருக்கணும். யாருக்கு? அதுக்கு ஒரு தகுதி இருக்கணும். நீலாம் உனக்கெல்லாம் என்னடா நீ வணங்காதவனே, நீலாம் என்கிட்ட வந்து எனக்கு என் கூட சரிக்கு நிகரா பேசணும்னு போய் எவனாட்ட பேசுறான்? எனக்கு ஒண்ணும் தெரியல, அப்புறம் உங்களுக்கு ஒண்ணும் தெரியலன்னு அர்த்தம். ஒண்ணும் தெரியாதுன்னா ஒண்ணும் தெரியாதுதானங்க சத்தி பேசுவாங்க. அப்படி இல்லங்க, தேவையில்லாம என்ற பிரச்சனை பண்ணாதீங்க. கற்றாவனுக்கு ஏத்து நன்னம் சேர்ந்தார். சரி, கற்றாரே காமுரு வரணும் சொல்லிருக்காங்க. கற்பலா மூர்க்கரே மூர்க்கரே கற்பமா ஆகலைன்னா ஊர்ல அசிங்கமா பேசுவாங்க. பொம்பளை கற்பமா இல்ல நாலு பேர் மலட்டு முட்டைன்னு சொல்லுவாங்க. ஏய் கற்பலா மூர்க்கரை மூர்க்கரே முகப்பர். ஆமா கற்பலா முக்குரே 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 மாசமாயு முக்குரே. வேற யாரா ஆடி போட்டுது? ஆட்டுக்குட்டி அவுக்கு. இந்த பையன் வேற. தம்பி இங்க வாங்க, இங்க வாங்க தம்பி. யாருக்கு யாரு தம்பி? இல்ல சும்மா போறீங்களே, வாங்க தம்பின்னு கூப்பிட்டேன். தப்பா? சும்மா உகாம அவுத்து போட்டு போவா. சும்மா போவாங்க குளிர் பொத்தி போட்டு. நீங்க ஏத்த அந்த பணியில உட்காந்து போய் படுங்க போங்க. தடுமுடும் பிடிச்சிருச்சுன்னா இது வேற வாங்கு போங்க. பாவம் நாங்க காசு வாங்கிட்டு போயிடுவோம். நீங்க தடுமுழும் பிடிச்சிருச்சுன்னா காசு நாங்க தர மாட்டோம் ஊசி விட. போங்க போதும் நாடம்
போங்கத்தா போங்க. யோ. ஆ. என்னையா எந்த ஊர் என்னையா வந்து எந்த ஊர்லயாவது பாக்குறவங்கள எந்திரிச்சு வீட்டுக்கு போங்கன்னு சொல்லுவாங்களா? அதுதான் அக்கறை. மக்களோட மக்கள் மேல இருக்கிற அக்கறை. திருப்பு மக்கள் டேய். இருந்தாதான் நம்மளுக்கு இந்த மாதிரி பொழப்பு. பைத்தியக்காரத்தனமா தான் பேசக்கூடாதுன்னு பல தடவை சொல்லியிருக்கேன். யாரு பைத்தியார்த்தனா? என்னடா பண்றீங்க டேய்? அவங்க எந்திரிச்சு போனாலும் நம்ம காசு வாங்கிட்டு போலாம்னு சொன்னா அதையும் விடுறியா? செய்யும் தொழிலை தெய்வம் என்றார்கள். அது செய்யும் தொழில தெய்வம் தான் முன்ன விநாயகர் இருக்காரு. பணிபுரியும் இடமும் ஆலயமும் ஒன்று தம்பி. ஒன்று ஆலயம் இருக்குது, இங்க ஆலயம் ஆட்டுவா. என்னடா சொல்றாரு? அன்னையும் பிதாவும் முன்னர் தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் ஒன்று. யாருக்கு தெரியாது? அன்னையும் பிதாவும் முன்னர் தேவை. யாருக்கு தெரியாது? கோயில் இல்லாத ஊரிலே குடி இருக்காதேன்னா யாரு இருக்கிறது? கோயில் தான் இருக்குது, அதான் குடி இருக்கிறாங்கல்ல. எந்திரிச்சு போங்க. ஆறு இல்லாத ஊருக்கு அழகு பாலம், இந்த ஆள் வாயில நீர் இல்லாத நெற்றி பால் என்று சொன்னார்கள். ஏன் சொல்றாங்க இதெல்லாம்? கவையாஜி கும்பாஜி காட்டகத்தில் நிற்கும் அவைகள் நிறம் சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றான் குறிப்பறிய மாட்டாதவனே நல்ல மரம்ங்கிறான். நடுவ மரம் இருந்தா வெட்டிடணுமா? ஏய் நடுவ மரம் இருந்தா யார் நீங்க என்ன பண்றீங்க? எங்களை பார்த்து யார்? ஐயோ ஐயா, என்ன கேட்டேன்? யாருன்னு தானே கேட்டேன். யாருன்னு எங்களை பார்த்து. சரி வேற யாரை பார்த்தா கேக்குறது? யாராவது வேற ஆளை பார்த்து. ஏய் எதுக்குடா வந்து எங்க ரெண்டு பேரும்? எதுக்கு? யாரடா எதுப்பியா? யார எதுப்பியா? யாரு எதுக்குடா வந்தியலாம்? கெட்டத்துல வரக்கூடாது. ஏன் நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. எதுக்கு வந்தீங்க? தொடாதீங்க. ஏன் ஏன் நாளைக்கு முட்டை தின்னே. நீ என்னத்தையா தின்னுட்டு போ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. நீ வா. எதுக்கு தானே இவ்வளோ சவிடால் பேசுறீல்ல? உனக்கு என்ன தெரியும்? நீ என்ன எதுக்குற? என்ன தெரியுமோ மாடு முகர கட்டையும் என் மேலேயே கை வைக்கிறியா? என் மேல கை வைக்கிறனால தப்பு வந்துச்சா? ஏன் நீ என்ன பெரிய பண்ணா? பெரிய போனாவா? குளிருது. எங்களை பத்தி தெரியாது. டே குண்டு போயில டேய். அடே குண்டு போயில. இது என்னது தெரியல. இப்ப நல்ல பெரிய போர்வையா விரிச்சு வச்சிருக்கியா? படுத்துருவானப்பா. வீட்டுக்கு எதுக்குடா போச்சு டேய்? ஏய் அட சண்டாளைங்களா, வாங்கடா மேடைக்கு. இப்போ எந்த ஊர்ல எந்த நாடகம் நடிக்கிறவளை பார்க்குறவளை வீட்டுக்கு போய் சொல்லுவாங்களாடா? ஏய் ஏ மருதமுனி, என்ன வா பாப்பா பண்ணி வாங்க. வா, எங்க வர இல்லையா? அவனை பாரு எங்க வரான்னு கேளவன. அவனுக்கு குளிர்தான். அடே குண்டு பாரு. காக்கா கத்துற மாதிரி இருக்கடா. காக்கா நீங்க வா. அடிக்க மாட்டேன் வாயா. யோ யோ அடிக்க மாட்டேன். தூக்கி விடுவா. எங்க ஜம்பன் ஏறு ஏறு. அந்த குண்டு பையல மேல வரணும். அவர் ஏற முடியாது. பாப்பா யூடியூப் தம்பி, அந்த குண்டியை தாங்கி விடு. நான் தள்ளவா? டேய் ஏறி வாடா. ஏன் நீ யாரு தம்பி? ஏறா ஏறா. கொஞ்சம் ஐயா மேடையை கட்ட போறான்டா அவன். டேய் எதுக்கு தேவையில்லாத வேலை? நீ இறங்கலாமா? அடிக்க வாங்கியப்பா. சரி ரெண்டு பேரும் போய் பைய தூக்கி
தலையில வச்சுக்கிட்டு ஆ. அப்படியே நடந்து போயிட்டு விராலிமலை போயிருங்க. எது வழியே போகணும்? போறதுக்கு தயாரா இருப்பான் போல இருக்கப்பா. நம்மளுக்கு ஒரே ரோடு தான், இந்த சாலை தான். இப்படியே இந்த ரோட்லயே போனா போயிருமா? போனீங்கன்னா நேரா விராலிமலை. இந்த பேசின அமௌண்ட் கொடுத்தாங்க எதுக்குன்னு கேக்குறேன். உங்க 2 பேருக்கு நீங்க என்ன என்ன ஒரு மேடையில வந்து ஒரு என்ன புடுங்கணுங்க? அப்படித்தான் கேட்கணும் போல. அடுத்த என்ன வண்டி ஏழு உங்களுக்கு காசு நல்ல நாண்டு 10 பைசா கிடையாது. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருங்க. 10 பைசா எங்களுக்கு வேணாம்யா. காசே இல்ல. காசே வேணாம், ரூபா மட்டும் கொடுங்க. கொடுக்க முடியாதா? ஏக்கா இருக்கணும் உங்களுக்கு. மரியாதையா பேசணும். என்ன டேய், என்ன வண்டி ஏக்கடா பக்கற டேய், இந்த நான் கூட்டி போறேன் டேய். ஏய் ஏய் யார் உனக்கு அறிவு இருக்கா? அவரை பார்த்தா சீரட் அடிக்கிற மாதிரி தெரியுது. சுருட்டுன்றாங்க. ஏய் இல்லையா? என்னங்கடா இது பைத்தியக்காரத்தனமான பேச்சு. சரி, இந்த இடத்துக்கு பேர் என்ன தெரியுமா? இடத்துக்கு பேர் தெரியும். என்ன பேரு? அரசகுடிப்பட்டி. அரசகுடிப்பட்டியா? இந்தாண்டா டிரைவர். குளுக்குடா. குளுக்கு தாண்டா அந்த நிலைமையில நிக்கிறேன். ஏய் இந்த இடம்னா ஊர் பேர் கேட்கல, அப்புறம் கதைக்குள்பட்டு இந்த இடத்திற்கு என்ன பேருன்னு கேக்குறேன். பலகா மேடம், பலகா மேடம், பலகா மேடம். டேய் சத்த இன்னும் 1/2 மணி நேரம் நாடா இருக்கு, உடைச்சு போறாம. அடா பைத்தியக்கார பையல, இது என்னன்னு கேட்கல. இந்த இடம் கதைக்குட்பட்ட இந்த இடத்துக்கு என்ன பேருன்னு கேக்குறேன். இந்த இடமா? இது தார் ரோடு. எது தார் ரோடு? எரும மாடு. இந்த இடத்துக்கு பேர் என்னயா? இது என்ன நிலம்? ஏதாவது உங்களுக்கு ஒரு ஞானம் இருக்குதா? இது என்ன நிலம்னு இல்ல கேக்குறேன். ஞானம் இருக்குதா? யாருக்கு? எனக்கா? என்னைய பார்த்து எரும மாடுன்னு சொல்ல உங்களுக்கு மனசு வரலாமா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. என்னன்னு சொல்லணும்? நாட்டு மாடுன்னு கூப்பிடணும். ஏய் நீ வாடா கொண்டு போ. எரும மாடு அது, இது நாட்டு மாடு. இல்ல அது என்ன உண்மைதான். சரி, இந்த நிலத்திற்கு பேர் என்ன தெரியுமா? இதா குறிஞ்சி நிலா. இப்படி பேசணுமியா? முகரே பாரு, முகரே. நிலத்திற்கு பேர் என்ன? குறிஞ்சி நிலம். குறிஞ்சி நிலத்துல இது என்ன இடம்? வேலிமலை சாரல். வேலிமலை சாரல் என்ற இடத்துக்கு பேர் ஒரு முனிவர்கள் வேள்வி நடத்தினால வேலிமலை சாரல் என்று பேர் வந்தது. முனிவர்கள் யாகம் நடத்தக்கூடிய இடத்துக்கு ஒரு முனிவன் நான் வந்திருக்கேன். உங்க 2 பேருக்கு இங்க என்ன வயிற புடுங்குற வேலையா? புடுங்குற வேலை. என்ன வேலை அப்படின்னு கேக்குறேன். புடிச்சிட்டமா? எதுக்கு வந்தீங்க? தேவையா உங்களுக்கு? ஏதாவது தெரியுமாடா? கதையும் தெரியல. இந்த கதைக்குட்பட்டு புராணம் பேசணுமா? என்ன ஒரு கர்மமும் தெரியல. ஆனா இவங்க யாருக்கு குறைச்சலே இல்லப்பா. யாருக்கு? உங்களுக்கு தாண்டா வேலை. யாருக்கு புராணம்? உங்களை பார்த்தா சின்ன பிள்ளை தனமா இருக்கு. புராணம் தெரியுமாவா? ராமாயணம், மகாபாரதம், 10 பாட்டு, 8 தொகை. குறைச்சு உண்மையாவா? உண்மையாவா? அப்புறம் பொய்யா சொல்றேன். 10 பாட்டு 8 தொகை தெரியுமா? 10 பாட்டுன்னா 2400 பாட்டு என் தெருல ஏத்தி வச்சிருக்கேன். ஏய் நூல் 10 பாட்டு நூல் தெரியுமா? சரி எங்க சொல்லு பாப்பா 10 பாட்டு என்னன்னு. அண்ணே சொல்லவா இல்ல நீ சொல்றியா? எப்படி நீ அண்ணே மூத்தவன், நீயே சொல்லு. அண்ணே இல்ல நான் மூத்தாள் கண்ணை மரியாதை கொடுக்குறேன். டேய் நாடா அமைச்சால் நீ தான்டா சொல்றேன். ஏய் நாடா நம்ம நாடகம்டா. நம்ம நாடா இருக்கு. அதானே ஏன் நாடகம் நாடகம்டா. நம்ம நாடகம்டா. டேய் அவன் சொல்றேங்க. உங்கள போய் சொல்றேன். அண்ணே நீங்க சொல்லுங்க. ஏய் நம்ம நாடகம்டா. டேய் நம்ம நாடகம்டா. நீங்க சொல்லுங்கண்ணே. அட எவனா ஒருத்தன் சொல்லி தொலைங்கடா. ஏய் சொல்றா. அண்ணே நான் மூத்தாளே. ஏய் நம்ம நாடகம்டா சொல்றா. அண்ணே நீங்க இருக்கே நான் முன்னால ஏய் நீ தான்டா சொல்றா. நான் உங்களுக்கு மரியாதை கொடுக்கிறேன். அடேய் ஒழுங்கு மரியாதையா வந்து சொல்லிரு. பள்ளிக்கூடம் போகலாமா? அந்த நிலாவத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ரசாவுக்காக. எங்க எங்க கொஞ்சம் நான் பாக்குறேன். முழுசா பாடுவேங்க. வேணாம் நீங்க சொல்லுங்க. அடுத்து என்ன பாட்டுறா? டேய் ஆளுமா டோலுமா ஆளுக்கு ஆளு. எத்தனை பாட்டு சொல்லுவீங்க? 3 வார்த்தை சொல்லிருக்கேன். 3 தானே சொல்லுவீங்க. 10 பாட்டு சொல்லத்த மக்கள் 10 3 தானே சொல்லுவீங்க. 3 சொல்லுவேன். சொல்லு இப்ப நாளைக்கா இன்னைக்கா? நான் வந்து யோசிச்சு நல்ல வாட்டா சொல்லக்கூடியவன். ஏய் 10 பாட்டு நூல்களை கேட்டேன் நானு. அம்மா இது ஊரா என்ன? சரி சொல்லு, இன்னும் 2 கூட சொல்ல வக்கில்ல. ஏய் நீ 2 சொல்லு. ராத்திரி நேரத்து பூஜையில் மம்மாராசா அள்ளி மனச கில்லாதே. கன்னி மனசு கில்லாத அது கூட சொல்ல தெரியலடா உனக்கு. டேய் அங்க பாரு கம்மா, இங்க கிடைக்குது பாரு பாம்பு. ஏய் இதெல்லாம் எந்த படத்துலடா வந்துச்சு? தேக்தோ தீன்சார் ஒத்து கடி. ஒன்னொன்னா சொல்லுங்க. தங்கா மாதிரி விட்டினாரி விட்டுனாரி. ஏய் 10 பாட்டு நூல். இந்த 8 தொகைன்னு இருக்குல்ல, 8 தொகைன்றது வந்து காளிமுத்துக்கு 5500, வெங்கடேசனுக்கு 6500, ராசாத்திக்கு 4500, சேப்ரியாவுக்கு 8500. ஏய் ஏய் ராஜவாட்டுக்கு 5500,
நாரதருக்கு 6500 அவன் அப்படித்தானே கேட்கிறான். பொம்பளை ஆளுக்கு மட்டும் அவன் அப்படித்தான் கேட்கறானா? அவனை சொன்னேன். எவன? அந்த தம்பி பொம்பளை ஆளுக்கு மட்டும் 8500 டான்ஸுக்கு. பொம்பளை இல்லாம ஏன் கட்டி பிடிச்சு நேத்துறாங்க இந்த பிள்ளைல? பொம்பளை இல்ல உடச்சு புடிய உடச்சு. எத்தனை ஆம்பளை வந்திருக்கோம்? 1 2 3 5 எந்த நேரம் கையை விட்டுக்கிட்டே இருக்கா? கொட்டி பதிக்கு 4500. 4500. அது என் தங்கச்சி. ஓ 8500ண்டா கான்ட்ராக்ட்காரரு 4500, அவர் ஏசன் 4500, ரெண்டு பேரும் பங்கு ஓட்டு 8500 ரூபா கொடுத்துறாரு. 9000 வரும் 4500 4500. அப்படியா? கணக்கும் தெரியாம போச்சு. தெரியுமா கணக்கு? மேல் கணக்கு. மேல் கணக்கு நூல்கள் எத்தனை தெரியுமா தம்பி? மேல் கணக்கு 2, கீழ் கணக்கு 1. தெரியாதா? மேல் கணக்கு 2, கீழ் கணக்கு 1. ஆமா. என்னையா சொல்றீங்க? ஏன் மேல் கணக்கு கீழ் கணக்கு தெரியாம இருக்காங்க? யோ மேல் கணக்கு நூல்கள் இருக்கியா? ஐயா கீழ் கணக்கு நூல்கள் தான் 10 பாட்டு 8 தொகை. ஆமா. மேல் கணக்கு நூல்கள் 10 மேல 18 கீழ 18ங்க இருக்கு. மேல் 18. யோ இங்க வாங்க. என்ன என்ன அவன் பேசின இருக்கட்டும். என்ன கணக்கு அது? 8 2 1 நம்ம சொன்னீங்க 18ன்றீங்கல்ல? ஆமா 18 18 மேல் கணக்கு 18 மேல் கணக்கு நூல்கள் கீழ் கணக்கு நூல்கள் 18 18 18 26. அட கர்மம் முடிச்சாங்களா? 18 18 36 எரும மாடு. 18 18 36. அது சொல்லி கொடுத்தல அதவா சொல்ல தெரியுதாடா? அத 10 குறதுக்குறேன் விடுங்க. முடியல. எதையும் கூட கட்ட பழக்கம் இல்ல. யார் உங்களுக்கு? கூட கட்ட கொடுக்க பண்றாங்கப்பா. ஏய் சவுடால அடிக்கிறீங்களா? வெக்கம் இல்லாம கொஞ்சம் கூட ஒரு கர்மம் தெரியல. எதுக்கு? ஆனா சவுடால் மட்டும் குறைய மாட்டேங்க. எதுக்கு நாங்க வெக்கப்படணும் நான் கேக்குறேன். திருக்குறள் முதல்ல இதுல மேல் கணக்கு. முதல் நூல் இது. முதல் நூல் தான் திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்றே உலகு. ஆதிபகன் முதற்றே உலகு அப்படின்னு திருக்குறள் மொத்தம் எத்தனை குறட்பாக்கள்? அது வந்து பாத்தியானா அந்த அது எத்தனை? 1400. ஏய் 1400 திருக்குறளா? இப்ப சொன்னேன். திருக்குறளை கேட்டா சிமுண்டு மூட வாங்கின காரணம் கேட்க. திருக்குறளை கேட்டாரு அத நீயே சொன்னேன். திருக்குறள் பாத்தியானா 1900. டேய் இவனாவது 400 தான்டா சொன்னா. நீ 900ங்கறீங்களே. 900 அப்படி ஒரு கணக்கே வராதுடா. அன்பளிப்பு வரானே. யாருக்கு? வெங்கடேசன் கொடுப்பாரு. அன்பார்ந்த பெரியோர்களே, ராமகொண்டம்பட்டி நாடக S.R.K. பழனிசாமி அவர்கள், ராஜ நடிகர், சிறப்பு நடிகர் வெங்கடேஷ் சார் நான் அவர்களுக்கு 100 ரூபா அன்பளிப்பா அன்பளிப்பு வழங்கி பெருமை சேர்த்த அன்பு உள்ளங்களுக்கு. சரி எனக்கு வெங்கடேசன் கொடுப்பாரு. அவங்க பக்கம் தானே அவரு. ஏங்க நம்ம ஒண்ணுக்கு ஆகாத ஒரு மயிருக்கு போய் எப்படி ஆகுது? நம்மளுக்கு போய் வெங்கடேஷ் அதுதான் அன்பளிப்பு கொடுத்தா அவருக்கு கேவலம் பெரிய கேவலம் போயிடும். டேய் அவருக்கு கேவலம். இப்ப நீ என்ன பெருமைப்படுத்துறியா இல்ல கேவலப்படுத்துறியா? பெருமைப்படுத்துறேன். பெருமைப்படுத்துறவங்களா இருக்கட்டும். அந்த ஈரவங்காயம்லாம் தெரியும் எனக்கு. ஈரவங்காயம் விலை போகாது. டேய் திருக்குறள் மொத்தம் எத்தனையா? திருக்குறள் 1000 என்னப்பா எத்தனையோ இல்ல? எத்தனை எவ்வளவு? 1300. உங்களுக்கு 2 வார்த்தை சொல்லிட்டேன். என்ன தெரியல உங்களுக்கு? 1300 சொல்லுங்கடா. சொல்லு. 1336. 1336. கங்க்ராச்சுலேஷன். ஆனா பயங்கரமா பேசுறீங்க. மிகச்சிறந்த அறிவாளிகள் நீங்க. 1330 குறட்பாக்கள். பேச்ச பிச்சு விட்டுருவான். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகம் இல்ல. இது ஒரு குறள். ஒரு குறளுக்கு மொத்தம் எத்தனை சீர் இருக்குன்னு தெரியுமா? எத்தனை சீர்? சீர் எங்க தெரியாதா? தெரியுமா? ஆமா முந்தா நாள் தான் போயிட்டு வந்தாரு. சீர் கல்யாணம் முடிஞ்சோன்னா ஒரு சீரு, அப்புறம் வீடு வாக்க போகும்போது ஒரு சீரு, அப்புறம் மாதம் ஆயிட்டா 5 மாசத்துல ஒரு சீரு, அப்புறம் 7 மாதத்துல ஒரு சீரு, அப்புறம் பிள்ளை பிறந்தா ஒரு சீரு, அப்புறம் சடங்கோச்சா சீரு, காது குத்துறா சீரு, மொத்தமா சீருத. அப்புறம் கிழவி செத்தனைக்கு ஒரு சீரு, கிழவி செத்தனைக்கு ஒரு கொப்பரை, பூரா சீருதாங்க. சரியா சொல்லணா? நம்ம குடும்ப பேரை காப்பாத்த நீங்க போங்க. பிச்சு உங்களோட பெருமை அந்த ஆளுக்கு தெரியாதுண்ணே. இவருக்கு என்ன? டேய் இந்த 1.25 அடிக்கு 7 சீர்தான்டா. எரும மாட்டு போயிடலா? ஐயா நாங்க சொன்னோம் 7 சீர்தான். நான் திருப்பூர்ல பேசிட்டு இருக்கேயா. பொங்க சீரு, தீபாவளி சீரு, கல்யாண சீரெல்லாம் கேட்கலடா. பைத்தியக்காரா அப்படி கேட்க வேண்டிய அண்ணே இவங்க 7 சீரை கொடுப்பாங்களே, வசதி இல்லாதவங்களா இருப்பாங்க. அது பிச்சு விட்டுருவாங்க. எங்களுக்கு 7 சீரை தானா? டேய்
நான் திருக்குறளுக்கு கேட்டையா எங்க- ஒரு குறளுக்கு மொத்தம் எத்தனை சீருன்னு திருக்குறள் அதுண்டா நான் சரியா சொல்லியிருப்பேன் 7 சீரு அப்படி கேட்க வேண்டியானே. அதுனா 7 சீருன்னு சரியா சொல்லியிருப்பீங்களா? அது 5700 கட்டணுமா பாவம். என்னது அது சிரிச்சுக்கிட்டே போ. 5700 5700 என்ன 5700 சீட்டு காசு கட்டணுமா? அடா டேய் இங்க வாங்க தம்பி. உங்க பேர் என்ன? என் பேரா ஆ. என் பேரு திமிரு பிடிச்சவன். இந்த திமிரு பிடிச்சா என்ன ஒரு ஊர் இருக்குன்னு வைங்களேன். இப்போ இந்த ஊருக்கு என்ன பேரு? இந்த ஊருக்கு அரசகுடிப்பட்டி. இந்த அரசகுடி பட்டி. பட்டின்னு முடியுதா? ஆமா. பட்டின்னு முடிகிற ஒரு 20 ஊர் பேர் சொல்லுவா. பட்டின்ற பேரு நான் பயங்கரமா சொல்லுவேன். எங்க சொல்லுங்க பாப்போம். 20 ஊருண்ணா 60 ஊர் கூட எங்க சொல்லுவேன். சொல்லுங்க பாப்போம். சொல்லிடுவா எப்படி சாமி ஆரம்பிட்டு கேட்குறாரு. எதுல இருந்து ஆரம்பிக்கணும்? வாயில இருந்தா நல்லா சொல்லிவிட்டேப்பா. நீ கூட இங்கே வந்துருக்கலாம் பவர் போட்டுக்கலாம். நான் இதுல இருந்து சொல்லலாம்னு பார்த்தேன். காரியாப்பட்டி, கல்லுப்பட்டி, கருக்காப்பட்டி, அச்சப்பட்டி, பிச்சம்பட்டி, செவல்பட்டி, பாம்பாட்டி, வையம்பட்டி, தென்னம்பட்டி, ஓடப்பட்டி, மேலப்பட்டி, அவசரம்பட்டி, அரசவட்டி, எறாம்பட்டி, சவடரவட்டி, வளையவட்டி, கொள்ளாரம்பட்டி, கோடாயவட்டி, ஆண்டிவட்டி, உதுலம்பட்டி, மங்கம்பட்டி, சிந்துவட்டி, புளுத்திப்பட்டி. புழுதிப்பட்டி ஆ? புழுதிப்பட்டி. ஆமா பொன்னமராதி பக்கம் புழுதிப்பட்டி. அப்புறமாத்த அரசகுடிப்பட்டிக்கு வந்தேன். என்னடா அப்படி சொல்லிவிட்டு சாதாரணமா போய் நிக்கிறான். படிச்சிருக்காருல்ல இவங்க என்ன பண்றீங்க இங்க? இங்க நான் காவல் பார்க்குறேன். காவல். என்ன காவல் தம்பி? திணை காவல். திணை எதுக்காக? திணை வந்து எங்க குலக்கடல் முருகனுக்காக. ஓ முருகனை கும்பிட்ற ஆளுங்களா நீங்க? ஆமா. முருகனை கும்பிட்டா முருகனுக்கு போற்றி பாடினார்கள் தெரியுமா? யார் பாடினது? நீ யார் பாடினா? அவர் ஏசுதாஸ் பண்ணாரு. திருப்புகழுக்கு எதிர்ப்புகள் இல்லைன்னு ஒருத்தர் பாடினாரியோ. சும்மா பைத்தியக்காரத்தனமா ஏசுதாஸ் பாடினாரு. எஸ்பி பாடினாரு. அது இல்ல நான் கேட்கறது. பாடினாரு இந்த பையன் அன்னைக்குன்னு ஊர்ல இல்ல. அதே கோவப்பட்டு பேசுறாரு. திருப்புகழுக்கு எதிர்ப்புகள் இல்லை என்று நிலைநாட்டினாரு யாரு? மாணிக்கவாசகர். ஏய் மாணிக்கவாசகர் பாடின திருவாசகம் யா? இல்லையா நான் என்ன அவசரம்? அவரும் பாடினார்ல. யாரு? காளிமுத்து பாடினாரு. பாடலையா? டேய் காளிமுத்து பாட வந்து கேளுங்கள் தரப்படும். அதான் அவர் எப்படா கேளுங்கள் தரப்படும் பாடினாரு? என்ன பாடுபடுத்துறியே டேய்? இனிமேதான் பாட போறாரு கேளுங்கள் தரப்படும். நான் அப்ப அது இல்ல நான் கேட்கறது புரியுதா? திருப்புகழ் பாடியது யாரு? அண்ணே யாருண்ணே அவரு? விநாயகனே வினை தீர்ப்பவனே நீ. அது சீர்காழி கோவிந்தராஜ் ஐயா பாடினார். அவர் பாடினது. ஐயா திருப்புகழ் பாடின யாருன்னா ஆமா இவர் இருக்காருல்ல யாரு? சார்லஸ் மருமே மெக்கேல். ஏய் மெட்டில் இல்ல. மெட்டல் இல்ல. துப்புராசு. மெக்கேல்ரா. மெட்டிலா? மெட்டலா? நான் கூட வக்கீல் நினைச்சேன். ஏய் திருப்புகழ் பாடினது யாரியா? அட பைத்தியக்காரங்கள்ட்ட வந்து மாட்டிக்கிட்டு பெரிய எம்ஜிஆர் இருக்கு எனக்கு. பைத்தியம். ஏய் ஒழுங்கு மரியாதை திருப்புகழ் அடிச்சு ஓட விட்டுறாரு ரெண்டு பேரும். ஆளு சேர்ந்துருக்காங்க பாரு. மூஞ்சி முகர கட்டை நிக்கிறாங்க பாரு பைத்தியக்காரங்க மாதிரி. எதுவுமே தெரியாது. அண்ணே ஒரு பீடி வேணும். டேய் பைத்தியக்காரங்களோட சேர்ந்த பைத்தியக்கார அவனை சொன்னேன். திருப்புகழ் பாடினது ஏய் சொல்றா. சொல்லு. அண்ணே நீங்க இருக்கீங்க பேசப்படானே. திருப்புகழ் யார் பாடினா? திருப்புகழ். இதுல வேட்டி லட்சணத்துக்கு போற கட்டையில வேட்டி திருப்புகழ் யார் பண்ண சொல்லு. இந்த வேட்டி சுத்தம் இல்லைங்க. சரி, சொல்லு திருப்புகழ் யார்? ஏய் இங்க வா நீ திருப்புகழ் பாடின யாருன்னு சொல்லி வா. இருங்க நான் கிட்ட இருக்கிறேன். ஏய் வாடா. யாரா பண்ண திருப்புகழ்? இருங்க வார இருங்க. இருங்க சொல்லு என்ன அவசரம்? சொல்லு. அண்ணே வாணே. அண்ணே மூத்தால் தானே நிக்கணும். ஏய் இந்தடா டேய் எந்திரா. கொஞ்சமா மரியாதையா பேசுங்க சாமி. என்னடா மரியாதை உனக்கு மோர கட்டை மூஞ்சி உனக்கு? வாடான்னு பேசுறீங்க. ஏன் அப்படித்தான்டா பேசுவேன். உன்னை எப்படா பேசுறது? ஏங்க மரியாதையா பேசுங்கன்னு சொல்றாரு. ஏன்டா எரும மட்டும் சோத்தீங்களா? சோத்த விட்டு வேற மரியாதையா பேசுங்கிறாரு. நீங்க மரியாதை பேச முடியானே. மரியாதை தானடா பேசுறேன் பைத்தியக்காரங்களா? ஏய். இதை விட உங்களுக்கு என்ன மரியாதை வேண்டி இருக்கு? டேய் மரியாதையா பேசுறா அப்படின்னு சொல்ல முடியானே. ஏய் கேக்குறாரு சாமி. நான் சரி நான் கை வச்சிருவேன். ஏன் வைக்கல தெரியுமா? எங்க அப்பதான் செத்த நாள். எப்ப? இன்னைக்கு என்ன நாள் சொல்லு. இன்னைக்கு சனிக்கிழமை. சனிக்கிழமையா? இன்னைக்கு சனிக்கிழமையா? ஆமா வியாழக்கிழமைடா பைத்தியக்காரன். காலாண்டு அடிக்க அடிச்சிருக்காங்க. ஐயோ டேய் திருப்புகழ் யாரியா பாடினது?
துரசிங்கம். யாரியாது இந்த துரசிங்கம் இல்ல வீரசிங்கம். டேய் திருப்புகழ் பண்ணது அருணகிரிநாதர் அறிவு அருணகிரிநாதர் சொல்லி கொடுத்தல. சொன்னதா? அருணகிரிநாதர்னு ஒரு ஞாபகம் வச்சிருந்தா நீ. அவர் சொல்ல அளவுக்கு நம்ம வச்சுக்கிறதா? சரி நீ சொல்லணும்னு நான் இன்ன வரைக்கும் இருந்தேன். அதுக்குள்ள அவர் சொல்லிட்டாரு, நாங்க சொல்லுவோம்ல சாமி. சரி அவர் முதல்ல பாடிய திருப்புகழ் என்ன சொல்லு பாப்போம். ஆமா அதவே நீங்க சொல்லிட்டீங்க, இதையும் நீங்களே சொல்லிருக்கீங்க. டேய் அத நான் சொல்லிட்டேல, இதை நீங்க சொல்லுங்க. எந்திரிங்க. டேய் ஏய் இங்க என்ன சோறா ஓடுறாங்க? அந்த எலும்பு சம்பளம் எடுத்துருவானே. யா பகுரு ஒரு மாதிரியா இருக்கா? வாய்த்த குத்த அவனுக்கு தெரியும். ஹோட்டல்ல கொஞ்சமா தின்றான்டா கேட்க மாட்டேங்கிற சாமி. கேட்க டக்கு டக்கு டக்குன்னு பாடு. சாமி என்ன கட்டியா? அவர் பாடிய முதல் பாடல் திருப்புகழ் என்ன பாடி சொல்லு. டக்கு டக்கு டக்கு. காணே கை உண்டு. சொல்றது அப்படியே செய்யறாங்க. டக்கு டக்கு டக்கு. உன் தம்பில ஐயா வந்துட்டீங்களா? திருப்புகழ் வாசி. இல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன்னா இது ரெண்டு பேர் பாடினா தான் நான் வாசிப்பேன். அவங்க ரெண்டே தான் பாட போறாங்க இப்ப. டேய் செட்டிக்கு தெரியும் நம்மளோட அருமை. பாருங்க திருப்புகழ் பாருங்க. சித்திக்க சித்திக்கம். ஏய் அது இல்லையா? சீர்காழி ஐயா பாடுறது திருப்புகழ் பாட சொன்னேன். சரி போல. ராத்திரி அம்மா ஏய் தூக்கம் போச்சு. அது இல்லையா? அது இல்ல. அது இல்லையா? திருப்புகழ் பாடு. திருப்புகழ் பாடி வந்திடுப்போ. வலிக்குதுங்க. இருங்க இருங்க. என்ன திருப்புகழ் பாட சொன்னேன். திருப்பி பாடுங்க. அது யாருக்கு முடிக்கிறியா? பாடு. அண்ணே இந்த தான் வாசிக்கிறாருல. அண்ணே. டேய் எங்கடா வே டேய் டேய். பாட முடி. வாங்க திருப்புகழ் பாடுங்க. திருப்புகழ் பாடுங்கடா. பாடுனே அவர் டேய் வாசிக்காம உட்கார்ந்திருக்காரு. பாடு. வாசிக்க தெரியாம உட்கார்ந்து. வாசிக்க தெரியாம உட்கார்ந்து. நீங்க பாடு. நீ இப்ப என்ன பண்ண? திருப்பூர் தானே? ஆமா. பாடுங்க. வைங்க. வாங்க 40. முத்தை தருவத்தி திறமகையக்கிற சக்தி சரவண முத்தி கொருவித்து குருவரையன போதும் கத்திக்கல பத்திக்கல முத்திக்கல எழுதி. பிச்சுட்டனே. அண்ணே நம்ம உனக்கு ஒரு ரசிகரா? அண்ணே சாமியெல்லாம் நம்மகிட்ட தாயம் வாங்கணும்னே. சரி தனியா பாட சொல்லுங்க அண்ணன். அது தனியா பாட சொல்லுங்க. அது இப்ப ஓயாம பாட முடியும். அதெல்லாம் திருப்புகழ் வந்து ஒரு தரம் தான் பாடணும். ஏய் என்ன முழுசா பாடலடா. நீங்க பாடுங்க. நான் ஏன் பாட நீங்க பாடுங்க. பாடுங்க வாங்க. அண்ணே பாடுனே அடிச்சு விடுனே. அத்திக்கல பத்திக்கல வித்திக்கல எத்திக்கல என போதும். யாருக்கு? உனக்கு தான். ஒரு மாதிரி அதான் இருக்கு. என்னன்னு செக்அப் பண்ணேன். முக்கற்பரமர் கொச்சுறுதியில் முற்பட்டது கற்பி திருவரும் 33 தவறும் ஓதும் ஓதும் ஓதும்னே ஓதும் ஓதும்னா வரதுல அண்ணே ஓதம்னு சொல்லவானே. ஓதும் 10 தலை தத்தை கணைதொடு ஒற்றை கிரிமத்தை பொழுதொரு வட்ட பகல் வெட்டத்திக 2 தலை ஆட்டுத்தலை 450 ஒரு வாக. 2 தலை மைத்த தருவாங்க 450 ரூபாய். ஒரு தலை 500 ரூபாய் சொல்லிருக்காங்க. 2 தலை 400. அந்த ஆளு தலை பித்து கொண்டு போய் வாசிச்சிருக்காங்க. பத்தற்கிறதத்தை கடவிய வச்சை புய வச்சு தகுபொருள் பட்சத்தோடு வெற்றி தருவது பொருளாலே இத்தைய ஒத்த பரிபுறமிக்க பத வைத்து பயிர விதிக்க நடிக்க கல்விடு கழுவாடே திக்கு பரியத்தம் பைரவனுக்கு தொகுதற்கு தொகுதகு சித்திர பவனிக்கு திருகடக என்னவோதே பரகட்ட கொளமிசி குக்கு குகு குக்கு குகு குத்தி புதை முக்கு பிடியனம் போகை போதும்னே. டேய் என்னடா அடிச்சா நான் உடைஞ்சு போயிடுவேன் பாத்துக்க. முகரையும் மூஞ்சி என் லட்சணத்துல என்னடா பண்ணாவே இவனுக்கு ஒத்து வேற. நீ போதும் நேரம் உன் முகரையும் மூஞ்சு உங்களோட சரியா டேய் பாடுறீங்களா? கிழிச்சா பாடி ஏன் உள்ள உங்களை பிள்ளை சத்தமா கேட்குறேன்டா இவனுக்கு இங்க பேச்சா இருந்தாலும் அங்க சத்தத்துல கரெக்டா இருக்கு. சத்தம் கேக்குதே. எப்படி சோண்டு கேக்குதா சொருண்டு கேக்குதா? சோன் அவட சொருண்டு கேக்குதா? ஏய் சோன் கேட்டுச்சு. ஒண்ணுக்கு 2 பேர் இருக்காங்க. நீங்க என்ன பண்றீங்க? நாங்க வெளியே இருக்கோம். குண்டியில தண்ணி கொண்டு வந்து நீ எப்ப பார்த்தாலும் உனக்கு பொழப்பே அதான்.
உள்ள வரும்போதெல்லாம் வயித்த குத்துது எதுக்குத்தான் குத்துதுன்னே தெரியல வயிறு. கொஞ்சமா சாப்பிட்டா தானே உள்ள இருக்கவளை பார்க்கலாம் கூப்பிடுறீங்களா? பார்க்க வந்தீங்களா? பார்க்கலாம். ஏய் சாமி நம்மளை பார்த்து பயந்துட்டாரு. நம்மதே தானே. பயந்து கிளம்பிட்டாரு சாமி. ஏய் வெள்ளையம்மா. வெள்ளையம்மா. அந்த நாடகம் இல்லையா? அண்ணே வெள்ளையம்மா. ஒழுகுதே. உருகுதே